ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஃபார் டெக். இன்னைக்கு நம்ம எம்ஐடி ஆப்னு நியூ ஒரு ஆப் ரெடி பண்ண போகிறோம். அதுதான் ஸ்பீட் மீட்டர். இது ஒரு நம்ம லொக்கேஷன் சென்சாரை வச்சு ரெடி பண்ண போகிறோம். நம்ம எம்ஐடி ஆப்னேட்லேயே சென்சார்ஸ் லொக்கேஷன் சென்சார்னு இருக்குது. அது நம்ம கரண்ட் லொக்கேஷன் வந்து எவ்வளோ நம்ம நகர லொக்கேஷனாக ட்ராக் பண்ணுறதுக்காக அந்த லொக்கேஷன் சென்சார் யூஸ் ஆகுது. அந்த லொக்கேஷன் சென்சாரை வச்சு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுறோங்கிறத நம்ம ஸ்பீட் மீட்டரை வச்சு ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். இது வாங்க நம்ம ரெடி பண்ண போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த டியூட்டோரியல். உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எம்ஐடி ஆப்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க் வந்து எம்ஐடி ஆப்னுட்டா இதில் வந்து கிளிக் பண்ணி என்ட்ரு ஆகிக்கோங்க. இதில் கிரியேட் ஆப்ஸை கிளிக் பண்ணி என்ட்ரு ஆகிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே. ஓகே, இதை கண்டினியூ கொடுத்துக்கலாம். இது நம்ம ஏற்கனவே பண்ண ஆப். ஸோ அதனால் மை ப்ராஜெக்ட்ஸை ஓப்பன் பண்ணோம்னா இதில் நியூ ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் ஸ்பீடு மீட்டர்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராஜெக்டோட நேம். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இதுதான் உங்களோட டிசைனிங் பேஜ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் ஒன்றுங்கிறத மாற்றிடுவோம். ப்ராப்பர்ட்டிஸில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டைட்டில்னு இருக்கும். அந்த டைட்டிலில் ஸ்க்ரீன் ஒன்றுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டு இதில் ஸ்பீடு மீட்டர்னு நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்பீட் மீட்டர் ஆப்னு டைப் பண்ணி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்பீடு மீட்டர்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் மாறிடும். இப்போ இந்த ஆப்புக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வைப்போம். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் இமேஜ்னு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதில் நான் ஏற்கனவே ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். சூஸ் ஃபைல். இதில் பிக்சரில் வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன்? பிக்சர்ஸ். இந்த ரன்னிங் இமேஜாக அப்படி நான் பேக்ரவுண்ட் இமேஜாக இந்த ஆப்புக்கு வைக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த இமேஜை வந்து உங்களுக்குள்ள பேக்ரவுண்டாக வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு லேபிள் வேணும். 2 லேபிள் எனக்கு வேணும். இப்போ உங்களோட மானிட்டரில் யூசர் இன்டர்ஃபேஸில் லேபிள்ஸ்னு இருக்கும் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு லேபிள் கொடுத்துக்கணும். இந்த லேபிள் 1ங்கிறத நான் வந்து மாற்றுவோம். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்தீங்கன்னா லேபிளை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸ்பீட் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு போல்ட் ஆக்கிடுவோம். இட்டாலிக். ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓகேவா? ஓகே, கலரையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ ப்ளூ வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, ப்ளூ வச்சாச்சு. இப்போ ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து எல்லாத்தையும் நம்ம சென்டர் கொண்டு வந்துக்குவோம். அலைனில் சென்டர் அண்ட் இதுலேயும் சென்டர் வச்சு வைப்போம். இது சரி வரல. ஸோ அதனால் அலைன் ஹாரிசாண்டல் மட்டும் சென்டரில் இருக்கட்டும். ஸோ இது வந்து பாட்டம் வச்சுக்குவோம். நமக்கு வந்து கீழே ப்ளேஸ் ஆகிடுச்சு. இன்னொரு லேபிள் நமக்கு வேணும். அதுதான் நம்மளோட எவ்வளோ ஸ்பீடு போகிறோங்கிறத காமிக்கிறதுக்கு இன்னொரு லேபிள் எடுத்து கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து
அதே மாதிரி இந்த லேபிள் 2 வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இதை எரேஸ் பண்ணிடுவோம். 0 ms மீட்டர் பை செகண்ட்ஸ், அதனால் ms கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்குவோம். இதே மாதிரி ஃபாண்ட் போல்ட் பண்ணிக்குவோம், இட்டாலிக் வச்சுக்கலாம், அண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அதான் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட்டம். ஓகே, கொஞ்சம் கூடி இருக்குது, உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஓகே, இது ஓகே. இப்போ வந்து நமக்கு ஒரு சென்சார் வேணும். லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக நம்ம நகர்றோங்கிறத கண்டுபிடிக்கணும். அதனால் நீங்கள் வந்து சென்சாரை கிளிக் பண்ணிட்டு லொக்கேஷன் சென்சார் ஒன்று இருக்கும் பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் சென்சார், அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் சென்சார் கீழே அப்படியே ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிளாக்குக்கு என்ட்ரு ஆகிக்குவோம். இதில் தான் நம்ம கோடு பிளாக்ஸை வந்து செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் சென்சாரை கிளிக் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் சென்சார் இதை எடுத்துக்கோங்க. லேட்டிடியூடை வச்சு எவ்வளோ ஸ்பீடாக நம்ம மூவ் ஆகுறோங்கிறத இது வந்து காமிக்க போகுது நமக்கு எம்எஸில். ஓகே, ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிட்டு செகண்டாக கெட் ஸ்பீட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேபிள் எடுத்துக்குவோம். லேபிள் 2ல் தான் நமக்கு வந்து அந்த நம்ம எவ்வளோ ஸ்பீடாக நம்ம மூவ் ஆகுறத காமிக்க போகிறோம். ஸோ அதனால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட் லேபிள் டு டெக்ஸ்ட், இதை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே இருக்குது, இந்த ஜாயின் எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்பீடு கெட் ஸ்பீடு அவ்வளோதான், ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் நமக்கு திருப்பியும் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த எம்டி பாக்ஸை எடுத்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் எம்எஸ் அது மட்டும் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து லேபிள் 2ல் வந்து எம்எஸ்ன்னு வச்சோம்ல, அது அப்படியே இருக்கும். ஸ்பீடு மட்டும் நமக்கு அப்டேட் ஆகிட்டே வரும். அந்த 0க்கு பதிலாக ஸ்பீடு வந்து கரண்ட் ஸ்பீடு வந்து எவ்வளோ இதாக போகிறோங்கிறத மாறிட்டே இருக்கும். அவ்வளோதான், நமக்கு கோட் முடிஞ்சிச்சு. மேத்து அண்ட் டெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஃபியூச்சராக ஒரு அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே, டிசைனிங் பிடிக்கும் நமக்கு. அவ்வளோதான், டிசைனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் பிளாக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆட் ஸ்க்ரீன், ஸோ இது வந்து செகண்ட் ஆல் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுக்கு இதுவும் நெக்ஸ்ட்டு நான் அப்புறம் ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐகான்ஸுன்னு இருக்கும். ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ண இந்த பேக்ரவுண்ட் வச்சோம்ல இமேஜ், அதையே நம்ம வந்து ஐக்கானாக செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குவோம். அவ்வளோதான், நமக்கு ஐக்கானும் செட் பண்ணிட்டோம். இப்போ இதை பில்டு பண்ணலாம். பில்டில் ஏபிகேவும் டெவலப் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். ஸோ நம்ம ஏபிகே ஆண்ட்ராய்டு ஏபிஐ செலக்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு பில்டிங் ஏபிகே அவ்வளோதான். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம எம்ஐடி கம்பெனியை வச்சு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் உங்கள் இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். என்னாச்சு? என் ஃப்ரெண்டு மேலே விட்டுறாரு.